ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் கேண்டில் சார்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னாக்க, இந்த இடத்துல நம்மளுடைய ஏஎஃப்எல் கலெக்ஷனில் 16 மினிட் ஃப்ளோ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் நான் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டரும் கூட. இது நீங்கள் பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே எடுத்து போட்டிருக்காங்க. அதனால தான் இது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னாக்க, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெலிட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டர் ஒன்றா எடுத்து உள்ளே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிவட் பேஸ்அவுட் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னாக்க டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் நார்மலான கேண்டில் சார்ட் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆவரேஜ் கேண்டில் சார்ட்டு. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போடுவோம் அல்லது எக்ஸ்பெண்டல் மூவிங் ஆவரேஜ் போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இண்டிகேட்டரில் இந்த ப்ரைஸோட கேண்டில் சார்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸோட கேண்டில் சார்ட்டையே மூவிங் ஆவரேஜாக மாற்றிருக்காங்க. அதுதான் இந்த சார்ட்டோட ஒரு ஸ்பெஷல். இதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டரில் போயிட்டு மேலே பாருங்கள், ஆவரேஜ் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பார் சார்ட்டையே ஆவரேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட மூவிங் ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. இதை வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மூவிங் ஆவரேஜ் சேஞ்சஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் தான், சரிங்களா? இதை பாரியே மூவிங் ஆவரேஜாக மாற்றிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் 50ல் வச்சுருக்கேன். இப்போ சாதாரணமாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்தமாரி இந்த ப்ரைஸ் சார்ட்டையே ஆவரேஜாக நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் பாருங்கள், நிஃப்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆனது கரெக்டாக பாருங்கள், இந்த பாயிண்டில் நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஆவரேஜ் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து புல் பேக் ஆகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஆனால் ஃபைனலி இந்த இடத்துல மேலே போயிட்டு நல்லாவே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சாதாரண ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேண்டில் சார்ட்டையே மூவிங் ஆவரேஜாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுதான் இந்த இண்டிகேட்டரோட ஒரு ஸ்பெஷல். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.